ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளிகள் சார்பாக வாழ்க்கையில் கொடுக்கிறவரே இந்த காலவெளியில் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் தியானிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்கிறதாக அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி செய்தியோட தலைப்பு என்னென்னு சொன்னால், கர்த்தரை தேடுவதன் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க, பல காரியங்களை தேடுவாங்க. சிலவங்க சம்பாத்தியங்களுக்கான வழி தேடுவாங்க, சிலவங்க சுகத்தை கொடுக்கான வழியை தேடுவாங்க, சிலவங்க எல்லா பிரச்சனையும் மாறதுக்கு என்ன வழிஞ்சு அதை தேடுவாங்க, சிலவங்க பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க, படிப்புக்கான உபகரணங்கள் எப்படி வாங்கலாம்னு சொல்லி தேடுவாங்க, இன்னும் இழந்து போனதை தேடுவாங்க, தொலைச்சதை தேடுவாங்க, நிம்மதி தேடுவாங்க, சந்தோஷத்தை தேடுவாங்க, பல காரியம் தேடுவாங்க. இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய செய்தியோட தலைப்பு சொன்னால், கர்த்தரை தேடுவதன் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் தலைப்பில் பார்க்குறோம். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் பல காரியங்களை தேடினாலும் அதை அனைத்தையும் என்ன செய்வாங்க, அதை இழந்து போகக்கூடிய காரியங்கள் உலக காரியங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா, கர்த்தரை தேடுவதன் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் என்று சொன்னால் யார்? நம்ம அனைவரையும் படைத்த தகப்பன். அவரே மெய்யான தேவனாக இருக்கிறார். அப்போது ஒரு மனுஷன் பொருட்களை தேடுவதற்கும் ஒரு மனுஷன் படைத்தவரை தேடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ இந்த உலகத்தில் தேடக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும், மறைந்து போய்விடும். ஆனால் படைத்தவரை தேடக்கூடிய அந்த சூழலை தேடும் பொழுது அங்கே மாட்சி உண்டாகும். அதனால தான் நம்ம நீ பார்க்குறோம், கர்த்தரை தேடுவதன் மூலமாக உண்டாகும் ஆசீர்வாதங்கள்னு பார்க்குறோம். ஒரு மனிதன் கர்த்தரை தேடும் பொழுது என்ன உண்டாகும்னா, முதலாவதாக அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்போது மனுஷனை பார்த்திங்கன்னா தேடி போனால் கூட செவி கொடுத்து பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் தேடும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி கூட்டும் பொழுது அவர் என்ன அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்பார், செவி கொடுப்பார் நினைப்பார். இந்த பூமியில் எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ பேர் கூப்பிட்டா கூட செவி கொடுத்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. பெற்றோர்கள் கூட கேட்க மாட்டாங்க, பிள்ளை கேட்க மாட்டாங்க, அல்லது தெரிந்தவங்க கூட கேட்க மாட்டாங்க. எத்தனை பேர் கேட்காம கண்டுக்கிடாமல் போயிடுவாங்க. ஆனால் தேவனாய் கர்த்தர் அப்படி இல்லை. தன்னை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் செவி சாய்த்து செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவனை தேடுகிற பொழுது என்ன உண்டாகும்னா, கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு அவர் செவி கொடுத்து கேட்பார். அவர் செவி கொடுத்து கேட்கும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். இரண்டாவதாக என்ன பார்க்கணும்னா, அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எல்லா பயம் என்ன? மரண பயம், பிசாசு பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், படிப்பு குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், திருமணத்தை குறித்த பயம், பிசாசின் பாடங்களை குறித்ததுனா பலவிதமான பயங்கள். இது போன்ற பலவிதமான எல்லா பயத்துக்கும் அவர் விடுவித்து நீங்களாக்கி அவர் என்ன செய்வார், காரியத்தை விடுவிப்பார் சொல்லி அதில் பார்க்குறோம். அப்போது சகல பயத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களாக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தேடுவது அவசியம். ஆகவே கர்த்தரை தேடுவதன் மூலமாக கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் சொல்லி பார்க்குறோம். ரெண்டு காரியம் பார்க்குறோம். முதல்ல செவி கொடுத்து கேட்பார், இரண்டாவது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவார் சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவஜனமும் என்ன செய்யணும்? தேவன் செவி கொடுப்பார், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவாருங்கிற அந்த ஆசீர்வாதமான செய்திகளை புரிந்து கொண்டு உணர்வு கொண்டு தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டிய நபராக இயேசு கிறிஸ்துவை தேடும் பொழுது அனைத்து நன்மையாக கிடைக்கும். வேதம் சொல்கிறது ஒரு இடத்துல, ஏசாயால சொல்லுது, கர்த்தரை கண்ணடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள் என்று சொல்லி சொல்கிறது. நாளைக்கு தெளிக்கலாம், பிறகு தெளிக்கலாம் அப்படி இல்லை. இதுவே நல்ல நேரம், இதுவே மீட்பெண் காலம், இதுவே ஒரு சரியான தருணம். இந்த கடைசி காலத்தில், இந்த கலியுக காலத்தில் தேவனை தேட வேண்டிய பிரகாரமாய் தேடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அவர் செவி கொடுக்க மாத்திரமில்லை, எல்லா பயத்தையும் நம்ம நீங்களாக்கி விடுவிப்பார். ஆகவே இந்த செய்திக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து தேவனை தேடுவதற்கு முழுமையாக முன்வர வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர்களுடைய உங்களை வாழ்கிறது. ஆமென்.